ஸோ சந்திப்பிழை அறிதலில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் தான் நம்ம சந்திப்பிழைன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களே வந்து என்ன ஒரு டாபிக் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா நியூ புக்கு ப்ளஸ் வந்து ஓல்டு புக் ரெண்டுமே கலந்து தான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நியூ புக்கில் வந்து பார்த்தோம்னா இது ஐ திங்க் செவன்த் லெசன் நினைக்கிறேன், செவன்த் சாப்டரில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல சென்டென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படி சொன்னேன் எப்படி தெரியும். ஸோ நம்ம இதை ரீட் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஃபீல் இருக்கும். சரிங்களா. ஸோ அதாவது கதையை படித்தேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நெருடலாக ஒரு இடத்துல ஒரு இதுக்கு மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அதே இது நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்களேன், கதையை படித்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதி கொண்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த இக்கு இத்து வந்து பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி இக்கு இப்பு வந்து எல்லா இடத்துலையும் வராது. இந்த 4 எழுத்துக்கள் நான் சொல்லியிருந்தேன்ல, கா ச த ப, அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு, இந்த 4 எழுத்துக்கள் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு நெருடலாக இருக்கும். சரிங்களா. ஸோ அப்படி நெருடலாக இல்லாமலும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு நார்மலாக ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் அப்படிங்கிறது. ஸோ அது ஓரியன்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் தான் நம்ம சந்திப்பிழை அறிதல் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லின மிகல். ஸோ வல்லின மிகல் அப்படின்னா ஸோ வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 6 எழுத்துக்கள் தெரியும். கசட தபர அப்படின்னு சொல்லுவோம். வல்லின எழுத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்கு. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று, இந்த 6 எழுத்துக்களை தான் நம்ம வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த வல்லின எழுத்துக்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 எழுத்துக்கள் இக்கு இச்சு க ச த ப, இந்த நாளோட மெய் எழுத்துக்கள் மட்டும். சரிங்களா. ஸோ அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு, இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நம்ம வந்து ஒற்று மாதிரி சேர்க்கிற மாதிரி வரும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வல்லினம் மிகல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அதாவது ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா ச த ப ஆகியவற்றின் வல்லின எழுத்து வரிசைகள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். அதாவது 2 வார்த்தை இருக்கப்போ 2வது வார்த்தை வந்து இந்த காச தப இந்த 4 வார்த்தையில வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதனுடைய மெய்யெழுத்துக்களான இக்கு இச்சு இத்து இப்பு ஆட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுதான் நம்ம வல்லினம் மிகல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இதே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லா இடத்துலையும் வரும்னு சொல்ல முடியாது. இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து படித்த கவிதை, பெரிய தாவரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இக்கு போட்டு படித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக ஒரு நார்மலாக இல்லாமல் இருக்கும். படித்த கவிதை, பெரிய தாவரம், இத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நெருடலாக தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இந்த இடத்துல இக்கும் இந்த இடத்துல இத்தும் நம்மளால போட முடியாது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இது ஓரியன்டாக தான் நம்ம இப்போ இதுல இருந்து தான் நம்ம கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இந்த சந்திப்பிழை அறிதல் அப்படிங்கிறது இந்த வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்லேயே வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும் எந்தெந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, மண்வெட்டி கொண்டு வா. ரெண்டாவது மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இக்கு வரல, ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்வெட்டி கொண்டு வான்னு இருக்கு. ஸோ மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்வெட்டி அப்படிங்கிறது நம்ம ஊர்ல சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா மம்பட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மம்பட்டி கொண்டு வா அப்படின்னா அந்த மண்வெட்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது சென்டென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ரீட் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா மண் வெட்டி கொண்டு வா, அதாவது மண்ணை வெட்டி கொண்டு வா, மண்ணை வந்து எடுத்துட்டு மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்ற பொருளை வருது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம இக்கு எழுதாத போது அந்த சென்டென்ஸ் வந்து வேற மீனிங்கை தருது. அதே சென்டென்ஸ்ல நம்ம இக்கை எழுதுறப்போ அது வேற மாதிரி மீனிங் தருது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸோட டிஃபரன்ஸை வந்து அந்த ஒரு ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கும் இந்த வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை எட்டுவது எழுதுவதும் தவறாகும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ சந்திப்பிழைக்கு வந்து இன்னொரு வார்த்தை வந்து என்ன அப்படின்னா ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வல்லினம் மிகும் இடங்கள் ஓரியன்டாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஓல்டு புக் டிஎன்பிசிலேயே வந்து பார்த்தோம்னா ஸோ நியூ புக்கே எடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஓல்டு புக்கு.
ஓல்டு புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்லையும் வல்லின மிகு மற்றும் மிகா இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மறுபடியும் நியூ புக்கில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7th 8th ரெண்டுலையுமே வந்து வல்லின மிகும் மற்றும் மிகா இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வல்லின மிகும் இடங்களை மட்டும் பார்த்துட்டு மிகா இடங்களை வந்து நம்ம வந்து ரெண்டாவது பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே சார். ஓகே தானே சார்? கிளாஸ் புரியுதுல? புரியுது புரியுது. ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வல்லினம் மிகும் இடங்கள். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுட்டு திரிபுகள். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுட்டெழுத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 3 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா ஆ, இ, உ. இந்த 3 எழுத்துக்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் எழுத்துக்கள். ஸோ இந்த ஆ அப்படின்னா அது இது எது. ஸோ அது அப்படின்னா நம்ம அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை நம்ம சுட்டி காட்டுறோம். இது அப்படின்னா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை சுட்டி காட்டுறோம். ஸோ உது அப்படின்னா ஸோ ஊ அப்படிங்கிற வார்த்தை வந்து பண்டைய காலத்துல நடைமுறையில் இருந்துச்சு, இப்போ வந்து நடைமுறையில் இல்லை. ஸோ அதனால வந்து அதுவுமே வந்து சுற்றெழுத்துக்கள் தான். சரிங்களா? ஸோ அது வந்து அந்த ஆ இ ஊ அப்படிங்கிறது அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறுவதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த சுட்டு திரிபை அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கு அந்த சுட்டு திரிபு அடுத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம், இந்த கவிதை. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பு வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து டைரக்டாவே சென்டென்ஸாவே கேட்டுருவாங்க. ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா வல்லின மிகு மற்றும் மிகா இடங்களில் தெரியாததை கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு சுட்டு திரிபு. ஸோ சுட்டு திரிபுனா என்ன அப்படின்னா அந்த இந்த, அதாவது ஆ இ உ எனும் சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளாக மாறி அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வினா திரிபு. ஸோ வினா திரிபு அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 5 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 எழுத்துக்கள் இருக்கு சார். ஸோ அந்த 5 எழுத்துக்களுமே வந்து இந்த எந்த அந்த மாதிரி வந்து மாறுறத வந்து பார்த்தோம் அப்படின்னா வினா திரிபுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 5 எழுத்துக்கள்லையும் ஏ அப்படிங்கிற வினா திரிபுல மட்டும்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ அந்த 5 எழுத்துக்கள்லையும் வந்து வல்லினம் மிகாது. அதுக்கு பதிலாக எந்த. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா 5 வினா எழுத்துக்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆ, சரி, ஆ, ஏ, சரி, ஏ, ஏ, யா, ஓ. ஸோ இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த வினா எழுத்துக்கள்ல இந்த ஏ அப்படிங்கிற வினா எழுத்து தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினா திரிபு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த வினா திரிபுல வந்து இந்த எந்த அப்படிங்கிற வினா திரிபுல மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா எந்த சட்டை, எந்த திசை, எந்த பையன். ஸோ நம்ம ஒரு சில வேர்டை வந்து ஸோ ஒரு சிலது வந்து நீங்களே வந்து உருவாக்குனீங்க அப்படின்னா அதுக்கான நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ எந்த எனும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது 5 இருக்கு. ஆ, ஏ, ஏ, யா, ஓ. ஸோ இதுல எந்த அப்படி ஏங்கிற எழுத்து மட்டும் எந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினா திரிபு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல வினா திரிபில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ என்னும் ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஐ அப்படின்னா என்னன்னா மொத்தம் வந்து வேற்றுமை உறுப்புகள் வந்து மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6க்கு தான் வந்து வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக இருக்கும். ஐயால் கு, ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ முதல் வேற்றுமை உறுப்பும் இரண்டாவது வேற்றுமை உறுப்பும் கிடையாது. ஸோ சாரி, முதல் வேற்றுமை உறுப்பும் 8வது வேற்றுமை உறுப்பும் கிடையாது. ஸோ ஐயை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாவது வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேற்றுமை உறுப்பு வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக பாட்டுறதுக்காக காட்டும். ஸோ
ஒரு இதை வந்து வெளிப்படையாக காட்டுறதுக்காக வரதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேற்றுமை உருபு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தலை காட்டு அப்படின்னு இருக்கு. ஸோ தலை இப்போ வந்து ஐங்கிற வார்த்தை இல்லாமல் நம்ம இதை படித்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் தலைக்காட்டு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ தலைக்காட்டு அப்படின்னா அது ஒரு மீனிங்காகவே இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த வேற்றுமை உருபை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா மாறுது அப்படின்னா தலையை காட்டு, இல்ல பாடத்தை படி. ஸோ பாடம் படி அப்படிங்கிறதுக்கும் பாடத்தை படி அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக வரக்கூடியதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை உருபு. ஸோ அந்த வேற்றுமை உருபுகள் வந்து மொத்தம் வந்து 8 இருக்கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 வகையான வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. அதுல முதலாவது வேற்றுமை உறுப்பும் 8வது வேற்றுமை உறுப்பும் கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இல்லாம ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்கு. ஸோ அந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வர்ற இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரக்கூடியது, அதாவது ஐங்கிற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயே வந்து நம்ம வந்து ஐயின், ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஐ லாஸ்ட்ல வந்து ஐயின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதே சென்டென்ஸ்ல இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைக்காட்டு அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து தலைக்காட்டு எழுதிட்டோம் அப்படின்னா இங்க வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து ஐயில முடிஞ்சிருக்கு, ஸோ அதனால வந்து இங்க வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா தலை அப்படிங்கிறது ஒரு எழுவாய். ஸோ எழுவாய்க்கு முன்னாடி வல்லினம் மிகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க வந்து ஐயில தானே முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ அப்படின்னா ஒரு வேற்றுமை உருவு. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வந்து இன்னும் தெளிவாக காட்டும். ஸோ இங்க வந்து தலைக்காட்டு அப்படிங்கிறதுக்கும் தலையை காட்டு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐங்கிறது எல்லா இடத்துல அந்த ஐன்னு முடிஞ்சா மட்டும் அது வராது. அது வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். அந்த இடத்துல மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா வேற்றுமை வரும். அந்த வல்லின எடுத்து வந்து மிகும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து டைரக்டா வந்து இந்த தலைங்கிறது ஐயில முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இக்க போடலாம் அப்படின்னா போடக்கூடாது. காரணம் வந்து என்ன அப்படின்னா லை அப்படிங்கிறது ஒரு வேற்றுமை உறுப்பு கிடையாது. ஏன்னா தலை அப்படிங்கிறது மொத்தமாகவே ஒரு உறுப்பை குறிக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம தலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஐ வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல இக்க வந்து போட முடியும். ஓகேவா சார்? ஓகே. ஏதாவது டவுட்னா எனக்கு கிராஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா சார்? சரி. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இரண்டாவது வேற்றுமை உறுப்பு ஐன்றதை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு. ஸோ இது ரெண்டையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா விரி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை விரி அல்லது விரி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா இந்த ஐயாளுக்கும் இன்னதுக்கான அந்த வேற்றுமை உறுப்புகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த மொத்தம் வந்து இந்த ஐ கு அந்த ரெண்டு வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையா வர இடத்துல அதாவது விரி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விரி தொடர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு, ஸோ கு அப்படின்றது தெளிவாக வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இத்துங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அவனுக்கு பிடிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கூ அப்படின்றது வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ எதுவுமே வந்து வெளிப்படையா வரணும். அப்படி வந்தா அது வந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அவனுக்கு குடு. ஸோ அந்த இடத்துல அவனுக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வேற்றுமை உருபை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா வெறும் என்னவா இருக்கும் அப்படின்னா வெறும் அவன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ அவன் பிடிக்கும் என் இது வந்து நம்ம எனக்கு தெரியுங்கிறத பிரிச்சுட்டோம் அப்படின்னா அந்த கூவை தூக்கிட்டோம் அப்படின்னா வெறும் என் அப்படின்னு தான் வரும். ஸோ அது என் தெரியும் அப்படின்னு தான் வரும். ஸோ அது வந்து மீனிங்காகவே இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கூவை யூஸ் பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்னா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கு. சரிங்களா? ஸோ கூவை யூஸ் பண்ணி வர சென்டென்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஸோ மொத்தமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் வர இடங்கள்ல இரண்டு வேற்றுமை உறுப்புகள் ஸோ ஐ மற்றும் கு இந்த இரண்டு வேற்றுமை உறுப்புகள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள்ல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வினையச்சம். ஸோ வினையச்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ரெண்டு இது இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈல முடியும், இன்னொன்று வந்து ஊல முடியும். ஸோ வினையச்சம் அப்படிங்கிறது மொத்தம் ரெண்டு இடத்துல முடியும். ஒன்று ஈ, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊ. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வினையச்சம் அப்படின்னா இது ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம தனியாக பார்ப்போம். இருந்தாலும் லைட்டாக ஒரு டெஃபினேஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிஞ்சால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதி
இங்க வந்து பார்த்தால்னு இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வினை தான். எழுதியும் வினை தான், பார்த்தாலும் வினை தான். சரிங்களா? ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தால் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. அந்த இடத்துல பார்த்தோம்னா வினை வந்து பார்த்து முடிச்சிட்டா. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வினை முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதிங்கிறது ஒரு வினை தான். ஆனா அது வந்து சென்டென்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல. வெறும் வந்து பெண்டிங்கா அப்படியே நிக்குது. வெறும் வந்து எழுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எச்சமா இருக்க அந்த எழுதி அப்படிங்கிற ஒரு எச்ச வினை மறுபடியும் ஒரு வினையை கொண்டு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈல வந்து இந்த வினை எச்சம் முடிஞ்சிருக்கு. தீனா இத்து பிளஸ் ஐ, ஈத்து பிளஸ் இ. ஸோ இத்து பிளஸ் இ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தீன்னு மாறும். ஸோ இகரத்துல முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதி பார்த்தால் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வினையச்சம் வர ஈ வந்து ஈல வினையச்சம் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வல்லினத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது வந்து வந்து பார்த்தால் அப்படிங்கிறதும் ஒரு வல்லினம் தான். அதுவும் வந்து வினையச்சம் தான். ஏன்னா அது வந்து வந்து அப்படிங்கிறதும் வந்து அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் தான். பார்த்தால் சாரி வந்துங்கிறது ஒரு வினை தான். பார்த்தால் அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் தான். சரிங்களா? ஆனா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊல முடிஞ்சிருக்கு. ஸோ இத்து பிளஸ் ஊ. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊல முடிஞ்சிருக்கு. ஸோ ஊல முடிஞ்சு அப்படின்னா அந்த இடங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த வல்லினத்தை போடக்கூடாது. வந்து பார்த்தால் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இப்பு போடக்கூடாது. ஸோ வினையச்சம் வர்றதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு வினையச்சங்கள் இருக்கு. ஒன்னு ஈல முடியும், இன்னொன்னு வந்து ஊல முடியும். அதுல ஊல முடிஞ்சதுல வந்து வல்லினம் மிகாது. அதுக்கு பதிலா ஈல வந்துச்சு, ஈல வந்து ஒரு வினை முடிஞ்சுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஊழ மறுபடியும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஊழ வர்றது. ஓகே சார். ஸோ வந்து வினையெச்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே இந்த ரெண்டு தான் சார் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வினையெச்சம் வந்து மொத்தமே வந்து ரெண்டு டைப்ல தான் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈல முடியும், இன்னொன்று வந்து ஊல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கேயே வந்து ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓடி கலைத்தான் அப்படின்னா ஓடி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஓடி அப்படின்னா ஒரு மீனிங், அதாவது சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. வெறும் ஓடி அப்படின்னா அவன் ஓடிட்டே இருக்கான் அப்படின்றது மட்டும் தான் மீனிங்காகவே இருக்க தவிர அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைத்தான் அப்படின்னா அவன் வந்து கலைச்சு முடிச்சுட்டான். அவன் ஓடினதுனால அவன் வந்து கலைச்சிட்டான் அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வினை வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகாத ஒரு வினை, அதாவது எச்சமா இருக்க ஒரு வினை, கம்ப்ளீட் ஆகாம எச்சமா இருக்க ஒரு வினை. ஆனா ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினை வந்து அந்த வினை எச்சத்தை தொடர்ந்து இன்னொரு வினை தான் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ இந்த வினை எச்சத்திலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து ஈல முடியக்கூடியது, இகரம் அப்படின்னா ஈல முடியக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊல முடியும். ஸோ மேக்ஸிமம் இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஈல முடிகிறதுல மட்டும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதி அப்படிங்கிறது ஒரு வினை தான், பார்த்தால் அப்படிங்கிறது ஒரு வினை தான். ஸோ இங்க வந்து எழுதி அப்படின்னா எழுதிட்டே இருக்காங்க. அவன் எழுதி அப்படிங்கிறது எழுதி அப்படிங்கிறது மட்டும் தான் மீன் பண்ணது தவிர அவன் எழுதி முடிச்சிட்டான் இல்லை எழுதினான் இல்லை எழுதுவாள் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினை கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ எழுதினான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இனிமே அவன் எழுதுவான். அவன் வந்து ஏற்கனவே எழுதிட்டான் அப்படின்றத எழுதினான் வருது. ஸோ எழுதுவான் அப்படின்னா இனிமே அவன் எழுதுவான் அப்படின்னு வரும். ஆனா இங்க எதுவுமே இல்லாம வெறும் எழுதி அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த வினை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து கம்ப்ளீட் ஆகல. ஸோ கம்ப்ளீட் ஆகாம எச்சமா இருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு வினை தான் வருது, பார்த்தால் அப்படிங்கிறது ஒரு வினை. ஸோ அந்த மாதிரி ஒரு எச்சத்தை தொடர்ந்து வினை முடிந்தால் அது பேர் வந்து வினையெச்சம்னு சொல்லுவாங்க. வினையெச்சத்துல மொத்தம் ரெண்டு இருக்கு. ஒன்று ஈல முடியக்கூடியது, இன்னொன்று வந்து ஊல முடியக்கூடியது. ஸோ வல்லினம் மிகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈல முடிகிற இடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும். ஊல வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். அது வந்து என்ன அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உரம்னு சொல்லுவாங்க சார். ஸோ இப்போ மேலே சொன்னது ஓகே தானே சார்? ஓகே. ஓகே சார். ஸோ உகர ஈல வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் வந்து வினை எச்சத்துல வந்து ஈ வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உகரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரத்துல மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்தொடர் குற்றியலுகரத்துல மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்போ வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்றது தெரியணும். வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியணும். ஸோ குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய உகர எழுத்துக்கள், ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய கடைசி உகர எழுத்துக்களை நம்ம ஒரு மீன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய
மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வண்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம முழுமையா சொல்றப்ப அது என்ன சொல்லணும் அப்படின்னா வண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூவை வந்து அழுத்தி எப்பயும் போல சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வண்டு அப்படி சொல்லிட்டு அந்த டூவை வந்து அழுத்தி சொல்ல மாட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா காசு அப்படின்னா காசு அப்படிங்கிறதான் கரெக்ட். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காசு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சூவோட சவுண்டு வந்து குறைஞ்சிருது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடைசியாக வரக்கூடிய உகரத்தினுடைய சவுண்டு வந்து குறைஞ்சிருது, அதாவது மாத்திரை அளவு வந்து குறைஞ்சிருது. ஸோ அதை நம்ம தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குற்றியல் உகரத்தில் வந்து மொத்தம் 6 டைப் இருக்கு சார். வந்து என்னன்னா வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 6 டைப் இருக்கு. ஸோ அந்த 6 டைப்ல வன்தொடர் குற்றியல் உகரத்துல மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வன்தொடர் குற்றியல் உகரம்னா என்ன அப்படின்னா, ஸோ வன் அப்படின்னா என்ன, எதை மீன் பண்ணுது அப்படின்னா வல்லின எழுத்துக்களை தான் மீன் பண்ணுது. வன் அப்படின்னா என்ன, எதை மீன் பண்ணுது அப்படின்னா வல்லின எழுத்துக்களை தான் மீன் பண்ணுது. ஸோ வல்லின எழுத்துக்கள்லாம் ஒன்றும் இல்லை, கசட தபர, அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று, இந்த 6 எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தனி நெடில் அல்லாது, ஒரு தனிக்குறில் அல்லாது, தனிக்குறில் அப்படின்னா ஆம், பசு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக தான் சொல்லி ஆகணும். பசு அப்படின்னா பசு அப்படின்னு ஃபுல்லாக தான் சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி தனிக்குறில் அல்லாமல் நிறைய வார்த்தைகள் வந்து சேர்ந்து வர எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். ஸோ அது உகரத்துக்கு முன்னாடி வந்து என்ன எழுத்து இருக்கும் அப்படின்னா ஒரு வல்லின மெய்யெழுத்து தான் இருக்கும். அதாவது இக்கு, இந்த கசட, இந்த கசட தபர, இக்கு, இச்சு, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. சரிங்களா? இதை தொடர்ந்து இப்ப இக்கு வந்துச்சு அப்படின்னா கூ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அடுத்து இச்சு வந்துச்சு அப்படின்னா சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். அப்ப டூ வந்துச்சு அப்படின்னா இட்டு வந்துச்சு அப்படின்னா டூன்னு வரும். இத்து வந்துச்சு அப்படின்னா தூ அப்படி வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து அதற்கு இனமான ஒரு உகர எழுத்து வர்றது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பெற்று கொண்டேன் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த கொண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பெற்று அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் படிப்போம். ஸோ பெற்றுங்கிற வார்த்தையை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வன்தொடர் குற்றியல் உகரம். அது காரணம் வந்து என்ன அப்படின்னா இற்று அப்படிங்கிற ஒரு வல்லின எழுத்துக்கள் இருக்கு. அதை தொடர்ந்து அதற்கு இனமான ஒரு உகர எழுத்து இருக்கு. ட்ரூ அப்படின்னா உகரம், அது உகர எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இது என்ன அப்படின்னா இது ஒரு வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து படித்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ படித்து அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இத் அப்படிங்கிறது ஒரு வல்லின மெய்யெழுத்து. அதை தொடர்ந்து அதற்கு இனமான ஒரு உகர இருக்கு. ஸோ ஒரு உகர உகர எழுத்து இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வன்தொடர் குற்றியல் உகரம் எதுல மட்டும் வராது அப்படின்னா ஒரு தனிக்குறில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ஒரு தனிக்குறில் எழுத்து மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து வல்லின எழுத்து வன்தொடர் குற்றியல் உகரம் வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா பசு. ஸோ சு பாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிக்குறில். ஸோ என்னதான் ஒரு வல்லின எழுத்தா இருந்தாலும் கூட அது ஒரு தனிக்குறில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் அது வராதே தவிர மற்ற இடங்கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வன்தொடர் குற்றியல் உகரம் வந்து மிகும். ஸோ உகரத்தில் முடிகிற வினையச்சத்துல அது வன்தொடர் குற்றியல் உகரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பெற்று கொண்டேன். ஸோ பெற்று அப்படிங்கிறது ஊல முடிஞ்சிருக்கு, ஒரு வினையச்சமா இருந்தாலும் கூட இது வந்து ஒரு வன்தொடர் குற்றியல் உகரம். அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க படித்து அப்படிங்கிறது ஒரு வினையச்சம். ஆனா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உகரம் இருக்கிறதுனால இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா சார்? புரியுதா? ஓகே சார். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லை ஓகே தானே சார்? ஓகே ஓகே. ம், ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எச்சங்கள்லேயே வந்து 2 இருக்கு. ஒன்று வினையச்சம், இன்னொன்று வந்து பெயரச்சம். நான் வினையச்சத்தை வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு எச்சம் வந்து வினையை கொண்டு முடிஞ்சா அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு எச்சம் இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா பெயரெச்சம். ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு எச்ச வினை இன்னொரு பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையச்சம், சாரி பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். வந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்த மாணவன் அப்படின்னா
ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்த அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, மாணவன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, சரிங்களா? ஸோ வந்த அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினையெச்சமா இருக்கு. அதாவது ஆம், இது வந்து கம்ப்ளீட் ஆகவே இல்லை. இப் சப்போஸ் இது வந்து வந்தான், வந்தான் அப்படின்னா அவன் வந்துட்டான், வந்து முடிச்சிட்டான், அது வந்து ஒரு வந்து வினை வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு, அது வந்து ஒரு வினை முற்று. இதே இது வருவான் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு இனிமே வருவான், அது வந்து அதுவுமே ஒரு வினைமுற்று. ஸோ அது வந்து இனிமே வந்து வினை முற்று பெற போகுது. வருகின்றான் அப்படின்னா அது வந்துட்டு இருக்கான், இப்போ வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்ன, இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினை வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி காட்டுது. ஆனா இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் வந்த அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து வந்துட்டானா இல்ல வரப்போறானா இல்ல இனிமே தான் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. இப்போதைக்கு வந்த அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எச்ச வினை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு வந்த அப்படிங்கிறது ஒரு எச்ச வினை. ரெண்டாவது அது வந்து எதை கொண்டு முடியுது அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முடியுது. ஸோ ஒரு மாணவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயர், சரிங்களா? ஒரு பெயர் சொல். மாணவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயர் சொல். ஸோ இந்த மாதிரி ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெயரெச்சத்துக்கான மேக்சிமம் வந்து பெயரெச்சம் வந்து எந்த எழுத்துல வந்து முடியும் அப்படின்னா ஆ சவுண்ட்ல முடியும். ஸோ வந்த மாணவன், வருகின்ற மாணவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடிய மயில். ஸோ ஆடிய அப்படின்னா யாழ சவுண்ட்ல முடியுதா, ஸோ மயில் வந்து ஆடியது, ஸோ ஆடிய மயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பாடிய மாணவன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எச்ச வினை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். பெயரெச்சத்துக்கான மேக்ஸிமம் வந்து என்ன எழுத்துல வரும் அப்படின்னா அது வந்து ஒரு ஆ சவுண்ட் உள்ள எழுத்துல தான் வரும். ஸோ எப்படி வினையெச்சம் வந்து ஈ மற்றும் ஊ சவுண்ட்ல வந்து முடியுமோ அதே மாதிரி தான் பெயரெச்சம் வந்து ஆ சவுண்ட்ல முடியும். ஸோ பெயரெச்சத்துல வந்து ஒரு டைப் தான் வந்து என்ன அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா ஸோ இதுலயே வந்து நேம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈறு கெட்ட. ஸோ ஈறு அப்படின்னா என்ன அப்படின்னா இறுதி எழுத்து, அதாவது ஒரு சொல்லினுடைய ஒரு இறுதி எழுத்து. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதா பாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ எழுதா பாடல் அப்படின்னா ஸோ இங்க வந்து எழுதாத பாடல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எழுத பாடல், எழுதா பாடல் அப்படின்னு காட்டுது. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எழுதாத அப்படின்னு வரும். எழுதாத பாடல் அப்படிங்கிறது தான் இங்க என்ன இருக்கு அப்படின்னா எழுதா பாடல் அப்படின்னு வரும். ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன அப்படின்னா ஒன்று ஈறு வந்து கெட்டு போயிருக்கும், அதாவது இந்த லாஸ்ட் வார்த்தை வராது. ஸோ எழுதாத அப்படின்னா எழுதா மட்டும்தான் வரும். இந்த தா இங்க லாஸ்ட் தா வந்து மறைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இந்த எதிர்மறை பெயரெச்சம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா எதிர்மறை அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் சவுண்டு கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சவுண்டை கொடுக்கும். தட் மீன்ஸ் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து எழுதிய பாடல் அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ். இதே இது வந்து எழுதா பாடல் அப்படின்னா அது வந்து எழுதவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாத வினை. அட் த சேம் டைம் அது வந்து நெகட்டிவா இருக்கு, சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ எதிர்மறை பெயரெச்சத்துக்கான சவுண்டு வந்து என்ன அப்படின்னா ஆ அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ நார்மலா பெயரெச்சத்துக்கான சவுண்டு ஆ. ஆனா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கான சவுண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லா காசு அப்படின்னா செல்லாத காசு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா தா அப்படிங்கிற ஒரு வினை எழுத்து வந்து ஒரு கடைசி எழுத்து வந்து மறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம செல்லா அப்படின்னு முடிஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆ சவுண்ட்ல வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதா பாடல் அப்படின்னா எழுதாத பாடல். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆ சவுண்ட் வந்து ஆ சவுண்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் எழுதாத அப்படிங்கிறதுல கடைசி எழுத்து வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கடைசி எழுத்து மறைஞ்சு அது வந்து ஒரு நெகட்டிவ் சவுண்ட்ல இருந்து ஆ சவுண்ட்ல வந்து முடிஞ்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எழுதா பாடல் அப்படின்னா எழுதாத பாடல், அதுல இருக்க கடைசி எழுத்து தா வந்து குறைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெயரச்சம் வினையச்சமே நம்ம இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ வினையச்சத்துக்கான எழுத்து இ மற்றும் ஓ மேக்ஸிமம் அதில் தான் வரும். அடுத்தது பெயரச்சத்துக்கான எழுத்து ஆ. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கான எழுத்து வந்து என்ன அப்படின்னா ஆ சவுண்ட், மேக்ஸிமம் ஆ சவுண்ட்ல தான் முடியும், சரிங்களா சார்? ஓகே. ம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உவமை தொகை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உவமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உவமை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உவம உருபு மறைஞ்சு வரதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
மலர் பாதம் அப்படின்னா மீனிங் வந்து என்ன அப்படின்னா மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவருடைய பாதம் வந்து மலரை போன்று இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மலர் பாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல அந்த போல போன்ற அப்படிங்கிற இந்த உவம உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உவம உருவு மறைஞ்சு வந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த உவமை தொகையில வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் மலர் பாதம். ஸோ மலர் பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம். ஸோ இதுல இப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா பால ஆரம்பிக்கிறதுனால இப்புங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதனால இது வந்து வல்லினம் மிகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய் தமிழ் அப்படின்னா நமக்கு தாய் போன்ற தமிழ், தாயாகிய தமிழ், தாய் போன்ற தமிழ் அப்படின்னா ஸோ அது போன்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து மறைஞ்சு வர்றதை அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது வந்து விரி எழுத்துக்கள் அல்லது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உவம உருபு மறைஞ்சு வந்ததுனால அது வந்து உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த உவமை தொகையில வல்லினம் மிகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவகம். ஸோ உருவகம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழை தாயாக உருவம் பண்றது. அதாவது ஸோ இங்க மலர்பாதம் இருக்கிறதே பாத மலர்னு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து உருவகம். அதாவது ஊமை தொகையில வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து உருவகமா சொல்லுவோம், ஊமைப்படுத்தும். அதாவது மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ற அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாதம் மலர், அதாவது பாதம் மலர் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு இது இன்னொரு டேர்ம்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாத மலர். அப்படி இல்லை அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தமிழ் தாய். ஸோ தாய் தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாய் போன்ற தமிழ்னு அர்த்தம். ஸோ தமிழ் தாய் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தமிழையே நம்ம தாயா சொல்லிட்டோம். ஸோ அங்க வந்து நம்ம போன்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லாம நம்ம தமிழையே நம்ம தாயா வந்து நம்ம உருவகிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த உருவகத்தில் வல்லினம் மிகும். ஸோ ஊமை தொகையில வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவகத்திலையும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தாய் வாய் பவளம். ஸோ வாய் பவளம் அப்படின்னா பவள வாய் அப்படின்னா பவளம் போன்ற வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊமை தொகை. பவள வாயின்னு வந்துச்சு அப்படின்னா ஊமை தொகை. இங்க வந்து வாய் பவளம். ஸோ வாய் வந்து பவளம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து இப்புங்கிற ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கு. ஸோ உவமை தொகை உருவகம். ஸோ ரெண்டுலையுமே வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணு பெயர்கள். ஸோ எண்ணு பெயர்கள் அப்படின்னா இந்த 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி வரதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்ணு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எண்ணு பெயர்கள்ல 8 10 இந்த ரெண்டு இடங்கள்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8 புத்தகம், 10 காசு, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை, 10 பாட்டு. ஸோ இந்த மாதிரி 8 மற்றும் 10 இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி இப்படி எப்படி. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஆ இ உ ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுட்டுத்திரிப்பு வினாத்திரிப்பு. ஸோ அந்த மாதிரி சுட்டுத்திரிப்பு வினாத்திரிப்புக்கு அடுத்து அப்படி இப்படி எப்படி. ஸோ இந்த 3 வார்த்தைக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகக்கூடிய எழுத்துக்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திசை பெயர்கள். ஸோ திசை பெயர்கள் அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு திசை பெயருக்கும் பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். ஸோ திசை பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து மரம் கூட்டல் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நேற்று நம்ம பார்த்தோம்ல சார் பிரித்தெழுதுக்கப்போ ஒரு 2 விதி பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து தோன்றல் விகாரம், இன்னொன்று வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த இம்முங்கிற வார்த்தை வந்து கெட்டு போய் அதுக்கு பதிலாக இச்சுங்கிற ஒரு வல்லின எழுத்து வந்து தோன்றும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புணர்ச்சி விதியில் கீழே அதை பார்த்துருப்போம். ஸோ இங்கே அதே மாதிரி தான். ஸோ மகர மெய் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மகர மெய் அப்படின்னா இம்மத்தான் வந்து மகர மெய்ன்னு சொல்லுவோம். ஸோ மகர மெய் முடிஞ்சு அதை தொடர்ந்து ஒரு வல்லினம் உள்ள ஒரு தொடர் வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அங்க இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மரம் கூட்டல் சட்டம். ஸோ மரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்மு அப்படிங்கிற ஒரு மகர மெய்யில முடிஞ்சிருக்கு. சா வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டம் அப்படிங்கிறது ஒரு வல்லின எழுத்துக்கள்ல ஆரம்பிச்சிருக்கு. அது கசட தபர. ஸோ சாங்கிறது ஒரு வல்லின எழுத்து. ஸோ மகர மெய்யை தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்து வர்றதுனால இம் அப்படிங்கிற ஒரு
மகர மெய்யெழுத்து அழிஞ்சு அதுக்கு பதிலாக இச் அப்படிங்கிற ஒரு வல்லின மெய்யெழுத்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை. ஸோ தட் மீன்ஸ் அந்த வட்டம் அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்து கெட்டு போய் அதுக்கு பதிலாக இப்பு அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்து தோன்றியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.